வீடியோல 2 மினிஸ்டர் பத்தி தான் பேச போறேன். அப்படி என்னதான் செஞ்சாங்க அந்த 2 மினிஸ்டர் அப்படின்னு நீங்களே பாருங்க. மினிஸ்டர் சரத்குமார், அதாவது மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட மினிஸ்டரா இருக்காரு. இவர் அப்படி என்னதான் செஞ்சாரு, ஏன் எல்லாரும் இவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஐபிஎல் மேட்ச்ல என்னதான் நடந்துச்சு? ரீசெண்டா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச்க்கு நான் ஃபேமிலியோட போயிருந்தேன். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் டேப்லெட் மாத்திரையை டெபிட் கார்ட்லயோ போன்லயோ கிரஷ் பண்ணி கொடுத்துதான் அவர் சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு டாக்டர்ஸ்மே குழந்தைங்களுக்கு மாத்திரை ஃபார்ம்லயோ இல்ல அது கிரஷ் பண்ணி கொடுக்குற மாதிரியோ சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. லிக்விட் ஃபார்ம்ல தான் கொடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு யார் சொன்னாங்க, இவர் எந்த அளவுக்கு உண்மையா பேசுறாரு அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு ஸ்டோரி போடுறதுல எந்த அளவுக்கு குழந்தைக்கு மெடிசன் கொடுக்கறதுனால தக் லைஃப் மூமெண்ட் ஸ்டோரி போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இவர் மேல இந்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா NDPS ஆக்டுக்கு கீழே அவருக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. 2 years பேக் இந்த வீடியோ எடுத்ததை அவர் சொல்லியிருக்காரு. இவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் சரி, இவரே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஸ்டோரி போட்டு ஒரு எவிடன்ஸா வச்சிருக்காரு. அதுவும் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. இவர் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, இவர் செஞ்சது சட்டப்படி தப்பு. அவ்வளோ கிரௌட்ல அவர் அந்த ட்ரக் கன்சியூம் பண்ணது ப்ரூவ் ஆன பட்சத்துல இவரோட பதவி பறிபோறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டூடெண்டோட ஐடி கார்டு எல்லாம் கம்யூனிட்டி நேம் மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு கார்டு உருவாக்கி இனிமே ஃபியூச்சர்ல தரலாம், இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இது நான் எந்த ஒரு ரீல்லயோ ஷார்ட்லயோ பாதியில பார்த்துட்டு வந்து பேசல. இந்த வீடியோ நான் ஃபுல்லா தான் பார்த்துட்டு பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய பேர் டிலே ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால எல்லா கைக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி நாங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10th 12th மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு நாங்க உருவாக்க போறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அட்ரஸ், போன் நம்பர், பிளட் குரூப் இருக்க மாதிரி கம்யூனிட்டி நேம் மென்ஷன் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு மினிஸ்டர் ராஜ்மோகன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் என்னமோ கரெக்டா தான் சொல்லியிருக்காரு போல. இந்த மாதிரி கொண்டு வர போறதை இவர் தான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க போல. எப்படி சார் இந்த மாதிரி சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து மாத்திக்கலாம் அப்படின்றீங்களா? இந்த மாதிரி ஸ்கூல் ஐடி கார்டுல கம்யூனிட்டி மென்ஷன் ஆகி வந்தா நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. உங்க கொள்கை தலைவரான டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை நீங்க வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த தவிர்த்துருங்க. அப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டனம் தெரிவிப்போம்.